இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு நர்சரியில் வாங்குகிற எல்லா நாற்றுகளுமே முளைக்குதா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மழைச்சாரல் ஆரம்பித்த உடனே ஒரு சில நாற்றுகளை வாங்கி வந்தேன். அதில் ஒன்று இந்த பாரிஜாதம். ஒரு சில நாட்களிலேயே இந்த பாரிஜாதம் மொட்டை விட்டு பூ பூத்து நன்றாக மலர்ந்து விட்டது. இந்த செடி ஓரளவுக்கு வளர்ந்திருந்தது தான். இந்த பூ அவ்வளவு அழகான வாசனையை கொண்டது. அதோட உருவ அமைப்பு கூட பார்த்திங்கன்னா நல்ல தீர்க்கமாக அமைஞ்சிருக்கு, அழகு. அடுத்தது இந்த விபர்னா செடியை வாங்கிட்டு வந்தோம். இது பெயர் தெரியாமல் தான் நான் வாங்கினேன். ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இந்த பெயரை சொன்னாங்க. இப்போ ஒரு பூவாகத்தான் இதை வாங்கி வந்தது. இதை நட்டு ஒரு சில நாட்களிலேயே அந்த ஒரு பூ பல பூக்களாக மலர்ந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ச் இருந்தது, இப்போ 2 பிரான்ச்சாக மாறி பூக்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது தினந்தோறும். இதுவும் வண்ணத்து பூச்சிகளை கவரக்கூடிய ஒரு பூக்கள் தான். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ஒரு செம்பருத்தி செடி. மொட்டுக்களோடு தான் வாங்கி வந்தேன். என்ன கலர்னே யாருக்குமே தெரியலை. ஆனால் பார்த்திங்கன்னா வெகு சீக்கிரத்திலேயே அந்த மொட்டு மலர்ந்து பூவாக மாறியது. நான் எதிர்பார்க்காத கலர். அப்படி ஒரு நிறத்தில் இது டபுள் கலரில் வந்திருந்தது. அந்த மொட்டை பார்க்கும்போது அது மஞ்சள் நிறத்தில் இருக்கும்னு நினைச்சோம். ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா இவ்வளவு அழகான ஒரு பூ அதில் மலர்ந்திருந்தது. இந்த செடியும் இப்போ வேர் பிடித்து வளர ஆரம்பித்திருக்கிறது. அடுத்ததாக ஒரு பன்னீர் ரோஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சில மொட்டுகளோடு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அந்த செடியில் மொட்டுகள் எல்லாம் மலர்ந்து பூவாக விரிந்துள்ளது. இந்த செடியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அடியில் ஒரு மீன் தலையையும் வாழைப்பழ தோல்களையும் போட்டு தான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம். அந்த வித்தியாசம் நம்ம செடி வளர்ச்சியில் நன்றாக தெரியுது. எப்பொழுதும் 20 லிட்டர் பாட்டிலில் தான் வைக்கிற இந்த பன்னீர் ரோஜா இந்த தடவை நல்ல பெரிய ஒரு க்ரோ பேக்லேயே வைத்து விட்டேன். ஏன்னா நம்மளும் பெரிய தொட்டிகளில் வைக்கிற ரோஜாக்கள் நிறைய பூக்குதுன்றதை பார்க்குறோம். இது 80 ரூபான்னு சொல்லி வாங்கின ஒரு ட்ராகன் ஃப்ரூட் செடி தான். இதுவும் வேர் விட்டு புது இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கிறது. இதையும் நம்ம நன்றாக வளர்த்தி கொண்டு போகணும். இப்போ இதை நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த பவளமல்லி செடி. இதை பெரிய பெரிய நீட்டமான பிரான்ச்சஸ் இருந்தது. அதனால் அதெல்லாம் கட் பண்ணி வைத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அதிலிருந்து புது தளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் நன்றாக வேர் பிடித்து வளர ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஹைபிஸ்கஸ் செடியிலையும் எக்கச்சக்கமான மொட்டுகள் இருக்குது. இது என்ன நிறம் என்று தெரியலை. இது வளரும்போது தான் தெரியும். இந்த செடி பெயர் தெரியலை. மஞ்சள் நிற பூக்கள் பூத்து ரொம்ப அழகாக இருந்தது நர்சரியில். இந்த செடியும் வேர் விட்டு இப்போ வளர ஆரம்பித்திருக்கு. நர்சரியில் ஏமாற்றாமல் கொடுக்குற எல்லா செடிகளுமே ஓரளவுக்கு வேர் விட்டு நம்ம இடத்துல வளர ஆரம்பிக்கிறது. செடிகள் வாங்கும்போது எப்பொழுதும் நம்பகத்தன்மை உள்ள நர்சரியில் போய் நம்ம செடிகள் வாங்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.